everyone, நீங்க ரீசெண்டா 2026 பாஸ் அவுட் 12th பேட்ச் ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம 12த்தா இருக்கட்டும், 10த்தா இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளா இருக்கும், எதர் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர் எனி என்ஜிஓ வாட்டெவர் ட்ரஸ்ட் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்காலர்ஷிப்ன்ற ஒரு பிளேலிஸ்ட்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு எஸ்பெஷலாக நம்ம மாற்றம் ஃபவுண்டேஷன் அவங்களோட ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க யாருக்கான ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சுட்டு நம்ம காலேஜ்க்கு அட்மிஷன் போறோம்ல, லைக் நம்ம காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு நமக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் தான் மாற்றம் ஃபவுண்டேஷன் நமக்கு தராங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அண்ட் உங்களுக்கான கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டு எண்ட் எப்படி மாற்றம் ஃபவுண்டேஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்றத இந்த வீடியோவில் என் கூட சேர்ந்து நீங்களும் அப்ளை பண்ணிடுங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் மாற்றம் ஸ்காலர்ஷிப். ஸோ இவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்க கூகுளில் போயிட்டு மாற்றம் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்னு போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அங்க அட்மிஷனுக்காக இந்த மாதிரி ஒரு பாப்அப் வருது இல்லையா, இங்க அப்ளை நவ்னு உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஓகே, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, ஆல்ரெடி லாகின் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்க நியூ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் ஹியர், புதிய மாணவர்கள் பதிவு செய்ய அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களோட நேம், ஃபுல் நேம் கொடுக்கணும், அலாங் வித் யுவர் இனிஷியல் ஆர் லாஸ்ட் நேம் இருந்தால் அது எல்லாமே சேர்த்து, அண்ட் உங்களோட மொபைல் நம்பர். அண்ட் இந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயும் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமானா எஸ் கொடுங்க, இல்லை எனக்கு வாட்ஸ்அப்க்கு வேறு நம்பர்னால் நோ கொடுத்துட்டு அந்த நம்பரையும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்காக ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டு நீங்கள் ரீடைப் பண்ணுங்கள். அந்த பாஸ்வேர்டு என்ன காம்பினேஷனில் இருக்கும்னா பேசிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்னு கீழே இருக்கா, அதை கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்கலாம் நீங்கள். ஓகே, சப்போஸ் இந்த ஓடிபி வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா ரீசெண்ட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வந்துடும். அதை என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் மாற்றம் ஃபவுண்டேஷனில். உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்து முடிச்சோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல், நீங்கள் லாகின் பண்ணலான்ற மாதிரி ஒரு பாப்அப் வரும். வந்ததுக்கப்புறமா அகெயின் அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் டீட்டெயில். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, லைக் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபேமிலியோட இன்ஃபர்மேஷன், தென் சிப்ளிங் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில், எஜுகேஷனல் டீட்டெயில், ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், அண்ட் அதோட நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் கடைசியாக நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இப்போ நம்ம ஒரு செஷனாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்ளைங் ஃபார், எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோம், என்ன டிகிரிக்கு, அந்த மாதிரி அவங்கள்ட்ட கேட்பாங்க. ஸோ யூஜிக்கா பிஜிக்கா, அண்ட் யூஜியில் வந்துட்டு நீங்கள் என்ன டிகிரி சூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இங்கே ட்ராப் டவுன் ஆரோ மாதிரி இருக்குல்ல, நீங்கள் எதுவுமே மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்காதுப்பா, அந்த ஆரோலேருந்து நீங்கள் சூஸ் பண்ண போதும். அண்ட் உங்களோட நேம் அகைன் டைப் பண்ணணும். அதுக்கப்புறமா கம்யூனிட்டி, இது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, வாட் எவர் கேட்டகரி அவங்க கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும், அண்ட் மொபைல் நம்பர். ஓகே, மொபைல் நம்பர், மெயில் ஐடி ரொம்ப முக்கியம். உங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே மொபைல் நம்பருக்கு வரும், மெயில் ஐடிக்கும் முக்கியம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல், மெயில் ஐடியில் எந்த ஒரு ஸ்பெல்லிங்கும் தப்பு பண்ணாமல் போடுங்க. அண்ட் ஆதார் நம்பர் கேட்குறாங்க, அண்ட் அதோட டாக்குமெண்ட், இட்ஸ் நாட் மேண்டட்டரி, வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஜெண்டர், மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் என்னன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நீங்கள் தான் உங்கள் வீட்டில் உங்களோட ஃபேமிலியில் அப்பா அம்மா யாரும் படிக்கலை, என்னோட அண்ணா தம்பி தங்கச்சி இன்னும் யாரும் படிக்கலை, நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போய் இப்போ கிராஜுவேட் படிக்க போகிறேன் ஒரு யூஜி அப்படின்னா எஸ் கொடுங்க. இல்லை ஆல்ரெடி வீட்டில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நோ கொடுக்கணும். ஓகே, இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். அது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கீழே ஒரு செஷன் வரும். இதெல்லாம் வந்துட்டு சிங்கிள் ஸ்லைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வரலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹவு டு யூ நோ அபவுட் மாற்றம் ஃபவுண்டேஷன் ஒரு கேட்டிருப்பாங்க. ஸோ யார் ரெஃபர் பண்ணாங்க, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வீடியோ போடுங்க, கூகுளா, டீச்சர்ஸா, ஃபேமிலியா, ஃப்ரெண்ட்ஸா, அதையுமே ஜஸ்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் கரண்ட்லி லிவிங் வித், யார் கூட நீங்கள் இருக்கீங்க, எதர் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன், அதை நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணணும். இதுவுமே ட்ராப் டவுனில் வர ஆப்ஷனில் யூ ஹேவ் டு செலக்ட்.
இப்போ நம்மளோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் இங்கே நீங்கள் அதை செலக்ட் பண்ணுறீங்களா, ஃபாதர் அண்ட் மதர் ஒரு ஃபாதர் மதர் வாட் எவர் அந்த ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட ஃபாதரோட டீட்டெயில், அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, ஆனுவல் இன்கம் எவ்வளோ, அவங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி அம்மாவோட நேம், ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், மொபைல் நம்பர், இது எல்லாமே நீங்கள் மேண்டேட்டரியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஃபில் பண்ணுங்கள் பேஸ்ட் ஆன் தி சாய்ஸ் யூ ஃபில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னா நீங்கள் 0 கொடுத்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இது முடிச்சிட்டோமா? இப்போ நீங்கள் நம்பர் ஆஃப் சிப்ளிங் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் 1 போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. சிப்ளிங் வந்துட்டு மாற்றம் அரைக்கட்டையில் படித்தவங்களா, அவங்க வந்து இந்த மாற்றம் ஃபவுண்டேஷனில் அவங்களும் படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமானா ஆமாம், இல்லைன்னா நாட் அப்ளிகபிள். அண்ட் அவங்களோட பேர், அவங்களோட ஜெண்டர் போடணும், ஏஜ் என்ன ஆகுது, அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல் நேம், அவங்களோட கிரேடு, மொபைல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா யூ ஹேவ் டு கீப் த ஸ்கூல் நேம் அண்ட் எக்ஸெட்ரா. அவங்க ஸ்டூடெண்ட்டாக இல்லை வேறு எதாவது பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, இது எல்லாமே உங்களோட சிப்ளிங் கூட பிறந்தவங்க பற்றின டீட்டெயில், உங்களோட டீட்டெயில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 3 செஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துடணும். டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்டேட் இதெல்லாம் ட்ராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட என்ன டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா அதெல்லாம் தெரியலன்னா அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு ஃபில் பண்ணுங்க. அண்ட் உங்களோட பின்கோட், லேண்ட்மார்க், அண்ட் உங்ககிட்ட சொந்த வீடு இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. ஆமாண்ணா ஆமாம், ஐ மீன் எஸ் ஆர் நோ கொடுங்க. சப்போஸ் இல்லை நான் வந்துட்டு ரெண்டலில் தான் இருக்கேன்னா அதோட பர் மந்த் எவ்வளோ வாடகை நீங்கள் பே பண்ணுறீங்க, இது மேண்டேட்டரி ஃபீல்டில் வேணும்னா ஃபில் பண்ணுங்க. ஸ்டார் போட்டிருக்காங்களா அதனால தான் மேண்டேட்டரி நம்ம கொடுக்கணும். ஓகே, இது உங்களோட அட்ரஸ் பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் நம்மளோட மார்க் பற்றி இங்கே தான் வந்துட்டு என்டர் பண்ணுவோம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட 10th மார்க்கை நம்ம என்டர் பண்ண போகிறோம். என்ன போர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நம்ம படிச்சிருக்கோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் நமக்கு இருக்கும்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியலன்னா ஒரு 10th மார்க் ஷீட்டில் ஃபர்ஸ்ட்லேயே அந்த சிம்பிள் கீழே தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் எந்த மீடியம், நீங்கள் தமிழ் மீடியமில் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களான்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்கூல் டைப், இது கவர்மெண்ட், ப்ரைவேட், கவர்மெண்ட் எய்டட் அது, அண்ட் உங்களோட ஸ்கூல் நேம், ஸ்கூலோட ஃபுல் அட்ரஸ் கொடுங்க. அண்ட் எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க, இது இப்போ நீங்கள் 12th முடிச்சனால 12th டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடக்கூடாது, கிளியராக 10th இருக்குல்ல, ஸோ 10th டீட்டெயில்ஸ் கொடுங்க. அண்ட் எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் எடுத்தீங்க, எவ்வளோ டோட்டல் மார்க்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th நமக்கு 500 மார்க்கு, நீங்கள் 450 எடுத்திருந்தா இந்த இடத்துல ஒப்டைன்டு மார்க்குன்னு இருக்குல்ல அங்கே 450 போடணும். டோட்டல் மார்க்ஸ் மொத்த மதிப்பெண்ணுக்கு 500 போடணும். ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளீஸ் பி have everything ready before you start appealing. ஓகே, அதே மாதிரி 11th என்ன போர்ட், மீடியம், ஸ்கூல் டைப் வேற எதுவுமே எங்கே மாற போகிறது இல்லை. ஓகே, அண்ட் இங்கே பர்சன்டேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கம். இஃப் நாட் யூ ஹேவ் டு கால்குலேட் அண்ட் என்டர் இட். இது வந்துட்டு 11th ஆர் நீங்கள் 11th லெவல் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு did you study in government school from 6th to 12th? நீங்கள் 6thலேருந்து 12th வரைக்கும் பிரேக்கே இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னு கேட்குறாங்க. இந்த கண்டிஷன் இருக்கும். ஓகேவா, நீங்கள் பிரேக் இல்லாமல் 6thலேருந்து 12th வரைக்குமே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன், நான் மட்டும்தான் எஸ் போடணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஃபவுண்டேஷனுக்கு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ போடுங்க. அண்ட் உங்கள் 12th ஹால் டிக்கெட் நம்பர் என்டர் பண்ணணும். போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அகெயின், மீடியம், ஸ்கூல் டைப் இது எல்லாமே சேம் தான். ஓகே, எதுவும் சேஞ்ச் இல்லை. இங்கே தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களோட ஸ்கூல் தலைமை ஆசிரியரோட பேர் கேட்டிருக்காங்க அண்ட் அவங்களோட மொபைல் நம்பர். இது ஃபார் வெரிஃபிகேஷன் டிவைட் ஆஸ். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அவங்களோட கன்சர்ன் கேட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க, அதை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட 12th மார்க் ஷீட். ஓகே, அதுக்கப்புறம் 12th குரூப்பில் நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, பயோ மேக்ஸா, சிஎஸ்ஆ, காமர்ஸ், ஆர்ட்ஸ், நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கான மார்க் என்டர் பண்ணும். என்டர் சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ், ப்ளீஸ் ரிமூவ் 0 அண்ட் என்டர் சப்ஜெக்ட் மார்க்ஸ் வந்து ஆப்டைன் ஸ்பீடிங். என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க எடுத்திருக்க இப்போ பயோ மேக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குமா, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இந்த 6க்குமே நீங்கள் 1 by 1 வந்துட்டு மென்ஷன் பண்ணணும். ஓகே, பிகாஸ் நீங்கள் எடுத்துக்க சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி மாறும். அதில் இப்போ பயோவில் நான் 100க்கு 94 எடுத்திருக்கேன்,
மேக்ஸில் 100க்கு 80 எடுத்துருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி அது எல்லாமே மென்ஷன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட கட் ஆஃப் இந்த இடத்துல அது எங்கே ஆட் பண்ணணும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் ஆட் நியூ சப்ஜெக்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஒரு நோட்டுக்கும் என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கட் ஆஃப் மார்க் பர்சன்டேஜ் இங்கே வந்துடும். ஓகே, எல்லாமே உங்களுக்கு மார்க் என்டர் பண்ணுறதுனா இது வேறு எதுவுமே டவுட் இல்லை. ஸோ உங்கள் குரூப்க்கு ஏற்ற மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் என்டர் பண்ணி மார்க் என்டர் பண்ணி இது எல்லாமே பண்ணதுக்கப்புறமா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வரும். நம்ம ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தோம், அப்புறம் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பார்த்தோம், சிப்ளிங் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் பார்த்தோம், எஜுகேஷன் டீட்டெயில், கடைசி ஹெச்எஸ்சி நம்ம 12th பற்றி எல்லாமே பார்த்தோமா. இது எல்லாமே முடிச்சுட்டு விச் லாங்குவேஜ் டு யூ வாண்ட் டு ரிசீவ் எஸ்எம்எஸ். ஓகே, உங்களுக்கு இதை பற்றின அப்டேட்ஸ்லாம் வந்து தமிழில் எஸ்எம்எஸ் வரணுமா இல்லை இங்கிலீஷில் வரணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் வருதா, அதை நீங்கள் போயிட்டு சப்மிட் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் சப்போஸ் டீட்டெயில்ஸ் எதாவது தப்பாக இருக்கும் அப்படி ஏதாவது நினச்சிங்கன்னா ஒன்று ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நினச்சிங்கன்னா நான் கொடுத்துருக்க வெப்சைட்டில் நீங்கள் போனாலே அவங்க கிளியர் பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க ஈஸியாக இருக்கும். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.